நினைவு கூறுதலின் ஜெபம், அதை குறித்து சிலது தியானிக்கலாம். எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார். அவருக்கு முதுகில் ஒரு பெரிய வியாதி வந்துச்சு, ஒரு கட்டியோ ஏதோ ஒன்று வந்துருச்சு. அதுலேருந்து அவர் என்ன பண்ணிட்டாராம், பிழைக்க முடியாதுன்னு சொல்லி கர்த்தருடைய தீர்க்கதரிசியானவர் ஏசாயா அவர் சொல்கிறாரு, உங்களுடைய காரியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்துங்க, அதை உங்கள் சொந்தக்காரர்களை நீங்கள் சொல்லி அனுப்பிடுங்க, நீங்கள் மறிச்சிட போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லுவார் அந்த இடத்துல. அப்போ எசேக்கியாவுக்கு ரொம்ப மன கஷ்டமாக இருக்கும். ஏன்னா விக்கிரக மேடைகளை அவர் உடைத்து போட்டார், வெண்கல சர்பத்தை உடைச்சு போட்டார். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேலின் யூத கோத்திரத்தை ரட்சிக்கும்படி அவர் உதவி செஞ்சார். அவருடைய ஜெபங்கள் தான் காக்கப்பட்டுச்சு, அந்த ஜனங்கள் காக்கப்பட்டாங்கன்றது எல்லாமே தெரியும். ஆனால் ஆண்டவர் இவருக்கு இந்த மாதிரி ஒரு வியாதியை கொடுத்துட்டாரு, மறிச்சு போவீங்கன்னு சொன்னோடனே இவருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு பாருங்க. அப்படி கவலையாக இருக்கும்போது அவர் ஜெபம் பண்ணல, சுவர்புறமாய் திரும்பி அவர் பேசுகிறாரு. கர்த்தர் எனக்கு பேசுறாரு, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். விண்ணப்பம் பண்ணி அவர் என்ன பண்ணாரோ, மிகவும் அழுதார் ஆண்டவரிடத்துல. நீங்கள் எப்பயாவது அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணியிருக்கீங்களா? இசப்பா, நான் உங்களுடைய சமூகத்தில் உண்மையும் உத்தமமாக நான் ஊழியம் செஞ்சுருக்கேன், உங்களுடைய சமூகத்தில் உத்தமமாக நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், அதை நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணியிருப்போமா? இனிமேல் உங்கள் ஜெபத்தை கொஞ்சம் மாற்றி பாருங்கள். ஏன்னா சில வியாதி நிமித்தம், சில போராட்டத்தின் நிமித்தம், சில கஷ்டத்தின் நிமித்தம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஜெபம் பண்ண மாட்டோம். ஆனால் அதற்கு முன்னாடிலாம் நம்ம நல்லா ஜெபம் பண்ணியிருந்திருப்போம், ஒரு எழுப்புதலை கூட நம்ம பார்த்துருப்போம். நீங்கள் நிறைய ஊழியம் செஞ்சுருப்பீங்க, அநேகருக்கு ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அநேகர் விடுதலை அடைஞ்சிருப்பாங்க உங்கள் மூலியமா. இன்றைக்கு அதெல்லாம் நினச்சி பாருங்களேன். நினச்சி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், உடனே ஏசாயாவுக்கு அந்த வார்த்தை கடந்து வருது. சொல்கிறாரு, நீ போய் எசேக்கியாவுக்கு என்ன பண்ணு, என் வார்த்தையை சொல்லுன்னு சொல்ல. அவர் வீட்டை விட்டு வெளியே கூட போயிருக்க மாட்டாருங்க. உடனே உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தைக்கு கொடுக்குற. இதோ உன் நாட்கள் என்ன பண்ணுறான், 15 வருஷத்தை நான் கூட்டுவேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆண்டவர் இல்லையா? எசேக்கியா மிகவும் அழறாரு, அவருடைய நாட்களை நினைவு கூறுங்கன்னு சொல்கிறாரு. அது ஆண்டவர் உடனே நினைவு கூறுகிறார். அவருடைய வியாதி மாறுது, அதற்கான பதிலையும் உடனே தராரு, அதற்கான அடையாளத்தையும் கர்த்தர் வைக்கிறாரு. நீ என்ன பண்ணுவ, 3 நாளைக்குள்ள நீ ஆலயத்துக்கு போவாயின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரா, ஆண்டவர் அவருக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நீங்கள் வியாதிப்பட்டு இருக்கிறீங்களா? இல்லை தேவனோடு கூட உங்களுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருக்குதா? இப்போ என்னுடைய ஜெபங்கள் எல்லாம் நான் நிறைய வாட்டி ஜெபம் பண்ணிட்டேன், எனக்கு சில காரியங்கள் நடக்கலை, என் வியாதி மாறலன்னு சொல்கிறீங்களா? இனிமேல் கொஞ்சம் மாற்றி நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, நான் முன்னாடி இருந்தேன், என்னுடைய பலவீனத்து நிமித்தம் நான் உங்களை தேடாமல் போனேன், இது நிமித்தம் நான் உங்களை தேடாமல் போனேன் அப்படின்னு சொல்லி அந்த நினைவு கூறுதலோடு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுடைய விண்ணப்ப எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் பதில் தந்தது போல நீங்களும் அழுது செபிக்கும் பொழுது, உங்களுக்கும் அந்த நினைவு கூறுதலில் நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களுக்கும் தேவன் பதில் தர வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.